ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 2 குட்டையில் இருக்குது. ஒன்று வரிமுட்டி, இன்னொன்று கண்ணங்கொழிச்சாலை. அவங்களே வலை மீனெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ தான் வர்றதுனால எல்லாருமே இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது. முட்டியுமே ரொம்ப சின்னது இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால பார்த்து விலை பேசி வாங்கலாம். இவங்க வங்கடை மீன் வச்சுருக்காங்க, குத்தா இருக்குது, கண்ணங்கொழிச்சாலை இருக்குது, சாலை மீன் இருக்குது. இந்த குத்தா பொரிக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். கறி வச்சா ரொம்ப முள்ளாக இருக்கும். பார்த்துங்க, பொரிச்சா அப்படியே நம்ம சமைச்சி சாப்பிட்றலாம். ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சைஸ் தான். நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இவங்களும் சாலை மீன் வச்சுருக்காங்க, வங்கடை மீன் எல்லாமே. என்ன சொல்கிறது, காலையில் வர மீன் தான். ஆனாலும் நம்ம தான் அதுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து, நமக்கு பிடிச்ச மீன் பார்த்து, நமக்கு விலைக்கு ஏத்தாப்புலாம் பார்த்து வாங்கணும். இவங்க வாழை மீன், கண்ணங்கொழிச்சாலையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்க கிளாத்தி மீன் வச்சுருக்காங்க, வங்கடை, இறால், வெலை மீன், பாறை மீன் எல்லாமே நல்ல மீனாக இருக்குது. பாறை சின்ன சைஸ் தான், 2-3 நம்ம ஒரு வீட்டுக்கு வாங்குற மாதிரி ஏற்ற சின்ன சைஸாக தான் இருக்குது. இறாலு கிலோ 400 சொன்னாங்க. வங்கடையுமே எப்போவுமே கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும், அதுவும் சின்ன சைஸுனால் விலை கம்மியாக தான் இருக்கும். வெலை மீன் 2 அணா 300. நம்ம கொஞ்சம் 50 ரூபாயெல்லாம் குறைச்சி கேட்டு வாங்கணும். ரொம்ப குறைக்க போனால் தான் சண்டைக்கு வருவாங்க. நல்ல மஞ்சள் பாறை மீன் பாருங்கள். அப்புறம் சுபின்தம்பியும் பாறை மீன் தான் வெட்டி வச்சுருக்கிறாரு. சின்ன துண்டாக்கி விற்றதை கொடுக்குறாங்க. எப்போவுமே எல்லாருக்கிட்டேயுமே நம்ம துண்டு மீன் வாங்கினோன்னா சின்ன சைஸில் வெட்டி தந்துடுவாங்க. இவங்க மிக்ஸ்டாக மீன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மிக்ஸ்டாக அவங்க அப்படியே ஆளை எடுத்துகிட்டு வாரது. இங்கே தனித்தனியாக விற்பனைக்காக வச்சுருவாங்க. வங்கடை இப்போ சீசன் போல் நிறைய பேர்கிட்ட வங்கடை மீன் இருந்துச்சு. உருண்டை, கண்ணங்கொழிச்சாலை. இவங்களும் எப்போவுமே கொஞ்சம் மரத்து மீன் மிக்ஸ்டாக கொண்டு வச்சு விற்றுட்ருப்பாங்க. கொஞ்சம் விலை கம்மியான மீன் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். கண்ணங்கொழிச்சாலை, ஆனால் நல்ல பெரிய சைஸு கண்ணங்கொழிச்சாலை. புளிக்கலவா இருக்குது, வரிக்கலவாவும் இருக்குது, புளிக்கலவாவும் இருக்குது. அந்த இது கல்லுக்கணவா சொல்லுன்னு இல்லை, அந்த மீன் இருக்குது. மலுமை மீன் இருக்குது. இன்றைக்கி மலுமை மீன், கண்ணை மீனெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலவை மீன் எப்போவுமே உயிரோடு கொண்டு வருவாங்க. கிளாத்தி மீனும் அதில் கிடக்கு, கல்லுறிஞ்சி மீன் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாட்டு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இங்கே சூரை மீன் இருக்குது, நவரை மீன் இருக்குது, சீலா மீன், பாறை மீன். பாறை வெட்டி ஒரு துண்டு, பாதி துண்டு கொடுத்துருக்கு. இதெல்லாம் நல்ல சைஸ் உள்ள மீனில் உள்ள துண்டு பார்த்தீங்களா. இது சூரை துண்டு. சூரை துண்டையும் நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். துண்டு மீனுன்னு சொல்லிட்டு வாங்கினோன்னா சில நேரம் அதுவும் பழுத்து போய் தான் இருக்கும். அதனால் பார்த்து வாங்கணும், விலை பேசி வாங்கணும். இது துண்டு 100 ரூபா. அப்புறம் கண்ணங்கொழிச்சாலை இருக்குது இவங்கக்கிட்ட. 5 எண்ணம் வச்சுருக்காங்க. 5, ஆமாம் 5 தான் இருக்குது. ஒன்று கூட வச்சு தருவேன்னு கேட்டால் 5-6 எண்ணம் வச்சுருக்கு. 5 தான். சாலை மீன், நெத்தலி மீனுன்னா ஒரு 50 ரூபா எப்போவுமே கொஞ்சம் வச்சு தருவாங்க. இவங்களும் சாலை, நெத்தலி, சின்ன சூரை குஞ்சி எல்லாம் வச்சுருக்காங்க. நெத்தலி கொஞ்சம் கருநெத்தலியாட்டு பேர் போல் தான் இருக்குது. இவங்களும் சின்ன சைஸு மீனெல்லாம் வச்சுருக்காங்க. மண்டே மார்க்கெட்டு காலையில் ஒரு 10-11 மணிக்கு வந்தோன்னா ஒரு சுற்றிட்டு நமக்கு பிடிச்ச மீன் எதுனாலும் ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீன் பார்த்து வாங்கலாம். பார்த்துடுங்க, நவரை மீன் இருக்குது, சின்ன சாலை மீன் இருக்குது பாருங்கள்.
அப்புறம் இவங்ககிட்ட இறால் 2 சைஸில் இருக்குது பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட. இந்த அம்மாவும் கிளாத்தி, கண்ணங்குழிச்சாலை, சில நேரம் கண்ணங்குழிச்சாலையும் இருக்கும், அயிலையும் இருக்கும். ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் பார்த்துடுங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள மீனாக தான் இருக்குது இவங்ககிட்ட கண்ணங்குழிச்சாலையெல்லாம். அப்புறம் இங்கே 2 சைஸில் இறால் இருக்குது, நண்டு இருக்குது. அப்படியே ஊசி கனவாக இருக்குது. நவர மீன், பாறை மீன், சாலை. பாறையுமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. ஒரு மீன் கூட நம்ம விலை பேசி வாங்கலாம். இந்த கிலோ போட்டு கூட தருவாங்க. சுண்ணாம்பு வாழை, நிறைய மீன் இருக்குது. சுண்ணாம்பு வாழையெல்லாம் நல்லதாக இருக்குது பார்த்துடுங்க. நவர மீன் சின்னது பெருசுன்னுட்டு நல்ல சைஸ் உள்ளதாக இருக்குது. இவங்ககிட்ட துண்டு மீன், பெரிய சூரையை தான் வெட்டி வச்சுருக்கு. அயலை, இறால், சாலை, பாறை எல்லாமே இருக்குது. இது மிடில் ரோவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட்லேயும் மிடில் ரோனாலுமே 2 வருஷம் இருக்கும், வலது இடதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே அப்படி தான். வலது மொத்தம் 6 வருஷம், பிறகு பின்னாடி 1 வருஷம் அப்படியும் இருக்கும். இவங்களும் பாறை மீன், நெய் மீன், வெலை மீன் எல்லாமே வச்சுருக்காங்க. எதுலேருந்து துண்டு வேணும்னாலும் நமக்கு வெட்டி வாங்கலாம், விலை பேசி வாங்கலாம் பார்த்துடுங்க. நல்ல விலை மீனாக இருக்குது. அது ஒரு விலை மீன். இந்த அண்ணாவும் எண்ணெயும் துண்டு மீன் தான் விற்பார். ஆனால் சின்ன மீனெல்லாம் வச்சிட்ருக்க மாட்டார். இது வத்தப்பாறை வெட்டி வச்சிட்ருக்காங்க. வாங்கினவங்களுக்காக குட்டி பீஸாக்கி கொடுக்குறாங்க பாருங்கள். அப்புறம் இவங்க வலை மீன், கண்ணங்குழிச்சாலையெல்லாம் வச்சிட்ருக்காங்க. இவங்கள்ட்டையுமே நம்ம எல்லார்ட்டையுமே இல்லை, கொஞ்சம் நம்ம தான் பேசி வாங்கணும். வாயுண்டுனா தான் இது குறைச்சி எடுத்து வாங்க முடியும். ரொம்ப ஒரே அடிக்கும் குறைச்சி கேட்டால் திட்டுவிடும். கொஞ்சம் நல்ல நம்ம நியாயமாக விலை கேட்டோன்னா திட்ட மாட்டாங்க. நம்மளும் கேட்டு பார்த்து வாங்குறது மாதிரி இருக்கும். இவங்கக்கிட்ட வங்கடை மீன் இருக்குது, சுண்ணாம்பு வாழை, அயலை, கொன்னங்குழிச்சாலை, பாறை மீன், நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது பாருங்கள். இது கல்லுறிஞ்சி மீனுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பார்த்து வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.